ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இந்த சேமியா வச்சு நல்ல உதிரியான ஒரு சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 300 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கேன். இதை ஒரு பவுலில் வச்சு அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணி அளவு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு ப்ரெஷர் பேனில் தான் நான் செய்கிறேன். நீங்கள் கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த சேமியா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து சேமியாவாக இருந்தால் கூட இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் சேமியா உங்களுக்கு நல்ல பிரியாணி உதிரியாக சூப்பராக கிடைக்கும். நல்ல ஒரு கோல்டன் கலர் வரட்டும், ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. இதை எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். தேங்காய் நெய்யில் கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருந்தது 300 கிராம் அளவுக்கு சேமியா, 300 கிராம் அளவுக்கு சிக்கன் வச்சு செய்ய போகிறோம். 3 பேர் சாப்பிட்ற அளவு இருக்கும் இது. 2 பல்லாரி வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் மசாலாவும் சேர்ப்போம், அதனால் காரமான பச்சை மிளகானா 1 சேர்த்துக்கிட்டால் போதும். வெங்காயம் வதங்கி வரட்டும், ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். சேமியா பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்பெல்லாம் நம்ம பிரியாணி பண்ணுறதுக்குரிய ஸ்டெப் தான். ஆனால் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி அளவுகளும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினாக்கில் ஒரு தக்காளி, கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துக்கலாம். தக்காளி 1 தான் சேர்த்துக்கணும், ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி மசிஞ்ச பிறகு நம்ம சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு தான் சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன பீஸாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணி மாதிரி நிறைய சிக்கன் சேர்த்தா இது டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். கண்டிப்பாக இதில் தக்காளி, தயிர், லெமன் ஜூஸ் 3மே தேவைப்படும். இதை வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து திரித்து வச்சுருக்க மசாலா இதை சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நம்ம கரம் மசாலா சேர்க்காதீங்க. அது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே மாறிடும். நம்ம தாளிக்கையில் போட்ட பட்டை, கிராம்பு, ஏலக்காவே போதும். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னால் இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வரட்டும். இப்போ ஒரு 3/4 கப் சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். விசில் வைப்பீங்கன்னா ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துடணும். வெந்த பிறகு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். சிக்கன் நல்லா வெந்தாக்கில் ஒரு 1/4 கப் போல் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு டேஸ்ட்டை தூக்கிக்கூடும், அதுக்காக தான் இது சேர்த்துக்கிறோம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு அளவு சேமியாவுக்கு ஒரு அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு பவுல் எடுத்திருந்தோம் இல்லையா, அதே பவுலுக்கு ஒரு அளவு தேவைப்படும் தண்ணி. ஆனால் 1/4 கப் தேங்காய் பால் சேர்த்ததுனால 1/4 கப் தண்ணியை குறைச்சிக்கோங்க. அந்த 1/4 கப் தண்ணி கூட சேமியா பிரியாணியை குழச்சி விட்டுறோம். அதனால் தண்ணியில் நம்ம கரெக்டாக இருக்கட்டும். 1க்கு 1 அளவு தான் தண்ணி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் நமக்கு அநேகமாக கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் வாசம் தூக்கலாக வேணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா விருப்பத்துக்கு தான் நம்ம சேர்த்துக்கிறோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கையில் தான் சேமியாவை சேர்க்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நீங்கள் தீயை குறைச்சி வைக்காதீங்க. இதே கொதியிலேயே நம்ம சேமியாவை சேர்த்துக்கணும். சேமியாவை சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக எல்லா இடமும் படுற மாதிரி ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இது சட்டுன்னு 2 நிமிஷத்துலேயே குக் ஆகிடும். உங்களுக்கு 2 நிமிஷத்துலேயே தண்ணி இஞ்சி வந்துடும். தண்ணி இஞ்சினாக்கில் ஒரு 5 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷத்துலேயே தண்ணி இஞ்சிடும். ஒரு கனமான தோசைக்கல்லில் இந்த சேமியா பிரியாணியை வச்சு டைட்டான மூடி போட்டு மேலே வெயிட் வச்சிடலாம். தம் முடிஞ்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல உதிரியாக இருக்குங்க. எப்போதுமே உடனே உடைக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து சேமியா பிரியாணியை உடைங்க. சூப்பராக உதிரியான பிரியாணி கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.